என் மாமாவை காப்பாத்த உங்களை விட்ட வேற யாரும் இல்லக்கா. என் சாமி நீங்க தான்க்கா. இல்லன்னு மட்டும் சொல்லிடாதீங்கக்கா. நான் செத்தே போயிடுவேன். என் மாமா பாவம்க்கா, அவரை வெளியில விட சொல்லுங்கக்கா. நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன்க்கா. சரிம்மா, உனக்காக நாங்க இறங்கி வரோம். ஆனா எங்க பக்கம் இழப்பு அதிகமா இருக்கிறதால உங்க வீட்டு பெரியவங்களை வந்து பேச சொல்லு. முறைப்படி பேசி பைசலானா கேஸை நாங்க வாபஸ் வாங்குறோம். ரொம்ப நன்றிண்ணே. போய் உங்க வீட்டு ஆளுங்களை வந்து பேச சொல்லு. போமா. சரிண்ணே, நான் வந்து பேச சொல்றேன்னு. சரி, போலாம் வா. தாயே பராசக்தி, அங்கால பரமேஸ்வரி, என்னை ஏமா இப்படி சோதிக்கிற? என் மாமாவுக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுத்துட்டியே. எங்க குடும்பத்தை 4 பேர் பார்த்து கை தட்டி சிரிக்கிற மாதிரி பண்ணிட்டியே. நான் உனக்கு என்ன குறை வச்சேன் தாயே? என்னையும் என் குடும்பத்தையும் இந்த இக்கட்ல இருந்து நீதான் காப்பாத்தணும். அத்தா, என் மாமாவை வெளியில கொண்டு வர சொல்லி செல்வி அக்கா கிட்ட கெஞ்சு அவங்க மனசை நான் இறங்க வச்சிருக்கேன். எங்க வீட்டு பெரியவங்க பேசி என் மாமாவை வெளியில கொண்டு வரதுக்குள்ள செல்வி அக்கா மனசு மாறாம இருக்கணும். தாயே, அதுக்கு நீதான் பொறுப்பு. தாயே, நான் என் மாமாவை பிரிஞ்சு கஷ்டப்படுற மாதிரிதான் செல்வி அக்காவும் கஷ்டப்படுறாங்க. அவங்க வீட்டுக்கார உயிருக்கு எந்த ஆபத்தும் வராம நீதாமா காக்கணும். தப்பு பண்ணிட்டேனே. அவ்வளவு போதையில் அவன் இருக்கும்போது அவனை நான் போக விட்டுருக்க கூடாது. ஏதோ வீட்டுக்கு போய் படுத்து தூங்கிடுவான்னு நினைச்சேன். இவ்வளவு பெரிய பிரச்சனையாக்கி வச்சிருக்கானே. இவனை பார்க்கலான்னு பார்த்தா இந்த இன்ஸ்பெக்டர் வேற உள்ளேயே விட மாட்டேங்கிறாரு. அண்ணா, ரசதி, நீ எங்கம்மா இங்க வந்த? யார் கூட வந்த? நான் தனியா தானே வந்தேன். தனியாவா? என்னால மாமாவை பார்க்காம இருக்க முடியலன்னா நான் மாமாவை பார்க்கணும். அது வந்துமா. இல்லண்ணா, நான் மாமாவை பார்க்கணும். அம்மா, அந்த இன்ஸ்பெக்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுமா. அவர்கிட்ட நானே எவ்வளவு தூரம் கேட்டேன். இனி என்னை பார்க்கவே விடலம்மா. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம அப்படி வெளியில நின்னுகிட்டு இருக்கேன். ஆனா நான் எப்படியாவது பார்க்கணும்னா என்னால அவரை பார்க்காம இருக்க முடியலன்னு. அவர் சாப்பிட்டாரா இல்லையான்னு கூட தெரியல. அவர் இங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் போது என்னால எப்படின்னு வீட்டுல நிம்மதியா இருக்க முடியும்? ரசதி, எனக்கு உன் கஷ்டம் புரியுதுமா. ஆனா போலீஸ்காரங்க பார்க்க விட மாட்டேங்கிறாங்களம்மா. இந்த கேஸ் என்ன ஆகுதுங்கிறது தெரியற வரைக்கும் யாரும் அவனை பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்க. இல்லண்ணா, நான் அவரை பார்க்காம போக மாட்டேன்னா. என்னம்மா நீ
சொன்னதையே திரும்பி திரும்பி சொல்லிக்கிட்டு இருக்க. சரி இருமா, நான் எதுக்கும் இன்னொரு தடவை பேசி பார்த்துட்டு வரேன். சார், நீ இன்னும் போகலையா? எத்தனை தடவை சொல்றது? அதெல்லாம் பார்க்க முடியாது, போ. சார் சார் நான் பார்க்கணுங்கிறதுக்காக கேட்கல சார். அவனோட பொண்டாட்டி வந்திருக்கு சார். ஐயோ, யாரும் பார்க்க கூடாது சொல்றேன்ல, உனக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியாதா? சார், அந்த பிள்ளை ரொம்ப பாவம் சார். அது வாயு வயிறுமா இருக்கு. அது அவனை பார்த்துட்டு தான் போவேன்னு ஒத்த காலில் நிற்கிது சார். சார், நீங்கள் ஒரு 5 நிமிஷம் கொடுத்தீங்கன்னா போதும் சார். அந்த பிள்ளை அவனை 8 நின்று பார்த்துட்டு போயிடும் சார். ஐயோ, முடியாதுன்னு சொல்றேன்ல, திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்க. சார் இல்லை சார், நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது சார். அந்த பிள்ளைக்காகவாது கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க சார். அந்த பிள்ளை வாயு வயிறுமா இருக்கு சார். இந்த நேரத்தில் அவனை பார்க்கலன்னா ரொம்ப ஏங்கி போயிடும் சார். ஒரு 5 நிமிஷம் தான் சார், 5 நிமிஷம் தான் சார். சார், பார்த்துட்டு உடனே அந்த புள்ள போயிடும் சார். சரி, வர சொல்லு. சார், நன்றி சார். ரசத்தே, அண்ணா, இன்ஸ்பெக்டர் 5 நிமிஷத்துல பார்த்துட்டு போயிடும் சொல்லியிருக்காரு. வாமா போய் பார்ப்போம். சரிண்ணா. வா. சார், வாமா. இங்க பாருமா, நீ புள்ளத்தாச்சி பிள்ளையா இருக்கிறதுனால தான் உங்க வீட்டுக்கார பாக்குறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்க. 5 நிமிஷம் பேசிட்டு கிளம்பிடணும். லாக்அப் திறந்து விடு. சரிங்க சார். போமா. நன்றி சார். மாப்பிள்ள, பாருங்க. மாப்பிள்ள, மாப்பிள்ள, உன்னை இந்த நிலைமையில பார்க்க வேண்டியதாயிருச்சடா. மனசு கஷ்டமா இருக்குடா. விட்றா. எப்படி இருக்க ராசத்தி? இருக்கு மாமா. நீங்க எப்படி மாமா இருக்கீங்க? இங்க யாராவது உங்களை சங்கடப்படுத்தினாங்களா? அடிக்க கிடிக்க செஞ்சாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன மன்னிச்சிருங்க மாமா. என்னால தானே நீங்க இப்படி இங்க வந்திருக்கீங்க. நான் செஞ்சது தப்பு. உங்க கூட வாக்குவாதம் பண்ண போய் நீங்க கோவப்பட்டு மில்லுக்கு போனீங்க. எல்லாத்துக்கும் நான் தான் மாமா காரணம். இல்ல ராசத்தி, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். ஒரு பாவம் அறியாத உன்னை வாய்க்கு வந்தபடி திட்டி அழ வச்சேன் பாரு. அதுக்கு ஆண்டவன் கொடுத்த தண்டனை தான் இது. எனக்கு இது வேணும், இன்னும் வேணும். மாமா, அப்படிலாம் சொல்லாதீங்க மாமா. இல்ல ராசாத்தி, எனக்கு இதெல்லாம் பத்தாது. உன்னை கஷ்டப்படுத்தினதுக்கு எனக்கு இதை விட பெருசா. மாமா, நடந்ததை விடுங்க மாமா. சும்மா அதையே பேசிக்கிட்டு. நீங்க சாப்பிட்டீங்களா மாமா? நீங்க சாப்பிட்டிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதான் நான் கையோட டிஃபன் எடுத்துட்டு வந்திருக்கேன். உட்காருங்க மாமா, சாப்பிடலாம். டேய் மாப்பிள்ள, உட்காருங்க மாமா. சாப்பிடுறா. உட்காருங்க மாமா. மாமா, சும்மா கண்ணு கலங்கிட்டு இருக்காம சாப்பிடுங்க மாமா. எதையும் யோசிக்காம சாப்பிடுங்க மாமா. சார், சார்.
யார் உங்களை உள்ள விட்டது? நாளைக்கு கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண போற அக்யூஸ்டுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு யார் உங்களை அலோவ் பண்ணது? சார் இது இன்ஸ்பெக்டர் சார் தான் சார். யோ, அவர் பார்க்க தான் அனுமதி கொடுத்திருப்பாரு. உங்க இஷ்டத்துக்கு சாப்பாடு கொடுக்க அனுமதி கொடுத்தாரா? இதுல ஏதாவது கலந்து கொடுத்து அவருக்கு லாக்கப்லயே ஏதாவது நடந்தா யார் பதில் சொல்றது? சார் இது அவன் பொண்டாட்டி சார். இத பாரு, யாரா இருந்தாலும் சரி அவருக்கு எதுவும் கொடுக்க கூடாது. சார் அவர் எதுவும் சாப்பிடாம வெறும் வயிறா இருக்காரு சார். அதெல்லாம் நாங்க வாங்கி கொடுப்போம். ஏட்டியாங்க வாங்க. ஐயா இந்த வரேன். சொல்லுங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்க கொண்டு வந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருக்காங்க, நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. அதெல்லாம் பிடிக்க வெளியே போட்டுட்டு வேற சாப்பாடை கொண்டு வாங்க. சரிங்க. இன்னும் உங்களுக்கு 2 நிமிஷம் தான் டைம். சீக்கிரம் பேசிட்டு வாங்க. உங்களுக்கு ஒரு வாய் சாப்பாடு கூட கொடுக்க முடியாத பாவி ஆயிட்டனே மாமா. ராசாத்தி, எல்லாம் சரியாயிடும். நீ முதல்ல வீட்டுக்கு போ. நீ எதை பத்தியும் கவலைப்படாத. அப்பா பார்த்து பாரு. அழுகிற கூட்டிட்டு போ. ரசத்தி வாமா போலாம். ஒரு நிமிஷம்னா, அந்த ஆத்தா புண்ணியத்துல உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. நீங்க சீக்கிரம் வெளியில வந்துருவீங்க. மா வாங்கம்மா. எஸ்ஐ பார்த்தா திட்டுவாருமா. வாங்கம்மா வாங்க. ரசத்தி வாமா போலாம். நீ கிளம்ப. சீக்கிரம் கிளம்புங்க. சரி சார். ரசத்தி வாமா. சார், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எப்படியாச்சும் இனியனை வெளியில கொண்டு வரணும். இப்ப என்ன பண்ணலாம் சொல்லுங்க. கோர்ட்டுக்கு போனா இந்த கேஸ் நமக்கு பாதகமா தான் முடியும். ஏன்னா தம்பி குடிச்சிட்டு வந்ததுக்கு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருக்கு. அதனால கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இதை காம்ப்ரமைஸா முடிக்க பாருங்க. அதான் நமக்கு நல்லது. காம்ப்ரமைஸுக்கு தான் அவங்க வரமாட்டேங்கிறாங்களே. எவ்வளவு பேசி பார்த்தாச்சு, மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசி அனுப்புறாங்க. கோர்ட்டுக்கு போனா இனியனை வெளியே கொண்டு வர முடியாதா? கஷ்டம் சார். கோர்ட்டுக்கு போகாத வரைக்கும் தான் நம்ம இனியனை வெளியில கொண்டு வர முடியும். மீறி கோர்ட்டுக்கு போனா கண்டிப்பா தண்டனை தான் கிடைக்கும். அப்ப இனியனை வெளியே கொண்டு வர்றதுக்கு வேற என்னதான் வழி? வேற வழி நமக்கு இல்லவே இல்லை. பாதிக்கப்பட்டவங்க கேஸை வாபஸ் வாங்க ஒத்துக்கிட்டா தான் உண்டு. அதுக்கு தான் அவங்க ஒத்து வர மாதிரியே தெரியலையே. ஒத்து வர்ற வரைக்கும் நம்ம பேசிதான் சார் ஆகணும். ஏய்,
இங்க இவ்ளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு, நீ எங்கடி ஊரை சுத்திட்டு வர? எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி சுத்திக்கிட்டு இருக்க. கொஞ்சமாவது உனக்கு புருஷன் மேல அக்கறை இருக்கா? நாங்க இனியனை எப்படி வெளியில கொண்டு வரதுன்னு தலைய பிச்சுக்கிட்டு இருக்கோம். நீ எங்கடி போய் தொலைஞ்ச? செல்வி அக்கா வீட்டுக்கு. அவகிட்ட பேசி காரியத்துக்கு எடுத்துட்டியா? ஏதோ அவகிட்ட பேசி பார்க்கலான்னு கொஞ்சம் நம்பிக்கை இருந்துச்சு. நீ போய் அவளை பாத்துட்டல, இனி விளங்குன மாதிரிதான். அக்கா, நீங்க சும்மா இருக்கீங்களா? முதல்ல அவளை பேச விடுங்க. அதுக்கு முன்னாடியே என்ன எதுன்னு தெரிஞ்சுக்காம திட்டிக்கிட்டே இருக்கீங்க. என்ன ராசாத்தி, எங்க மேல நம்பிக்கை இல்லையா? இனி நன்னா அப்படி விட்டுருவோமா? இப்ப வரைக்கும் அந்த செல்விட்ட எப்படி சமாதானம் பண்ணி இனினை வெளியே கொண்டு வரணும் தான் பேசிட்டு இருக்கோம். ஆனா செல்வி அவங்க அண்ணனும் தான் சமாதானத்துக்கே வரமாட்டேங்கிறாங்க. இல்ல மாமா, நான் செல்வி அக்கா கிட்ட பேசிட்டேன். அவங்க கேஸ வாபஸ் வாங்க சம்மதம்னு சொல்லிட்டாங்க. அவங்க கேஸ வாபஸ் வாங்க சம்மதம்னு சொல்லிட்டாங்க. ராசாத்தி, நீ என்ன சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியல. ஆமா மாமா, அவங்க சரின்னு சொல்லிட்டாங்க. வீட்ல உள்ள பெரியவங்களை வந்து பேச சொல்லி சொன்னாங்க. ராசத்தி, எங்க வயித்துல பாலை வாத்தம்மா. உன் முகத்தை பார்த்தாலே யாரும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்கம்மா. உனக்காக தான் செல்வி ஒத்துக்கிட்டு இருப்பா. எல்லாம் ஒரு ஆசிதாம்மா. சும்மா அவளை திட்டினீங்க, இப்ப என்ன சொல்றீங்க? அத அவங்க மனசு மாறதுக்குள்ள நாம போய் பேசி மாமாவை வெளியில கொண்டு வரணும். அத்த, ஆமாமா, இதை தள்ளி போடாம உடனே போய் பேசி முடிச்சிட்டு வாங்க. பாரி, ராசத்தி சொன்னது சரிதான். சட்டு புட்டுன்னு காதும் காதும் வச்ச மாதிரி பேசி முடிச்சிட்டு வந்துடலாம். சரிங்கண்ணே. அண்ணே, வரமா? வாங்கண்ணே. வணக்கம் ஐயா. வணக்கம். உட்காருங்க. வாங்க ஐயா, உட்காருங்க உட்காருங்க. உட்காருங்க. ராசத்தி சொன்னா நீ வந்து பேச சொன்னேன்னு. ஆமாங்க, வேற என்ன பண்றது? உங்க மருமக காலில் விழாத குறையா கண்ணீரும் கம்பளமா என் தங்கச்சிட்ட வந்து கெஞ்சிட்டு கிடந்துச்சு. எனக்கும் என் தங்கச்சிக்கும் மனசு கேட்கல, அதான் உங்களை பேச அனுப்ப சொன்னேன். இங்க பாருங்க, நான் எதுவும் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. நடந்த சம்பவம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமும் இப்ப இல்லை. ஐயா, உங்களுக்கு உங்க பையன் உள்ள போகாம இருக்கணும்னா அதே மாதிரி என் தங்கச்சி மிச்ச வாழ்க்கைய எந்த பிரச்சனை இல்லாம வாழணுங்க ஐயா. ஐயா, என் மச்சான் பொழைச்சி வந்தாலும் எந்த புரோஜனம்னா தான் வருவான். அவனை வீட்டில் உட்கார வச்சு காலத்துக்கு நாங்கள் தான் பார்த்துக்கணும். அவனால எந்த வேலை வெட்டிக்கும் போக முடியாது. உங்க புள்ளையும் உள்ள போனா வரத்துக்கு 4-5 வருஷம் ஆகும். அதுக்குள்ள எல்லாமே மாறி போயிடும். அதை எல்லாத்தையும் மனசுல வச்சு நீங்க தான் நல்ல முடிவா எடுக்கணும். பாதிக்கப்பட்டவங்க நீங்களே சொல்லுங்க, பார்த்து பண்ணிக்கலாம். பேச்சு எதுவும் மாற மாட்டீங்களே? அதெல்லாம் மாற மாட்டோம், சொல்லுப்பா.
ஒரு 30 லட்சம் பணமா கொடுத்துருங்க.